அனைவருக்கும் வணக்கம். முருகப்பெருமானின் அருளால் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு பலன்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் சிம்ம ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க? 2025க்குள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் முடிவதற்குள்ள நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். இதை பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களின் ராசி அதிபதியான ராஜகிரகமாகிய சூரியன் என்பதால் ராஜபோகத்துடன் இருக்க விரும்பக்கூடியவர்கள். நீங்கள் ஒரு முடிவு எடுத்து விட்டால் எந்த காரணத்தை கொண்டும் அதை மாற்றிக்கொள்வது என்பது உங்களுடைய அகராதியில் இல்லை. சிந்தனை, சொல், செயல் என்று அனைத்திலுமே வேகம் காட்டும் நீங்கள் அதற்கான பலனையும் உடனே எதிர்பார்ப்பீங்க. பின்னால் இருந்து குறை கூறுவது, உடன் இருந்து துரோகம் செய்வது உங்களுக்கு பிடிக்காதது. உணவு விஷயத்தை பொறுத்தவரை சூடாகவும் சுவையாகவும் இருக்க விரும்பக்கூடியவர்கள். இந்த ராசிக்கு 2ஆம் இடமான தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியான புதன் வருவதால் பணத்துக்கு குறைவு இருக்காது. ஆனால் கையில் தங்காதபடி செலவுகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். புதன் பேச்சுக்கு அதிபதி என்பதால் யோசித்து அந்த கணமே பளிச்சென்று பேசுவீங்க. சுகஸ்தானம் மற்றும் தாயார் ஸ்தானமாகிய 4ஆம் இடத்துக்கும் பாக்கியஸ்தானம் மற்றும் தந்தை ஸ்தானமாகிய 9வது இடத்துக்கு செவ்வாயே வருகிறாரு. சூரியனும் செவ்வாயும் நட்பு கிரகங்கள் என்பதால் பெற்றோர்கள் பாராட்டும்படி நடந்து கொள்ளக்கூடியவர்கள். அவர்களுடைய அன்பு ஆதரவு என்றுமே உங்களுக்கு உண்டு. 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானமாகிய 8ஆம் இடத்துக்கும் குரு அதிபதியாக இருப்பதால் நல்ல குணங்களுடன் கூடிய பிள்ளைகள் உங்களுக்கு பிறப்பாங்க. 6 மற்றும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதால் உங்களுடைய வாழ்க்கை துணை திறமை மிக்கவராக இருப்பார். படித்த படிப்புக்கும் செய்யும் வேலைக்கும் உங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. பெரும்பாலும் சிலரை வைத்து வேலை வாங்கும் தொழில்தான் அமையும். பெயர், பணம், புகழ் ஒன்று உங்களுக்கு கிடைக்கும் முறை. அது மட்டும் இல்லாமல் இந்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்வது உங்களுக்கு நல்லது. சூரியன் சிவகோத்திரத்தை சேர்ந்தவர். சிவனுடைய அம்சமான சூரியன் விளங்கக்கூடியவர். சூரியன் நெருப்பு குழம்பாக கொதிக்கும் கிரகம். இவ்வாறு பூலோகத்தில் இருக்க நிகராக உள்ள தலமெனில் அது திருவண்ணாமலை. கொழுந்துவிட்டு அக்னியானது கருணையின் பொருட்டு இங்கு மலையாக குவிந்திருக்கு. சிவனே மலையாகவும் மலையை சிவமாகவும் பிரிக்க முடியாதபடி விளங்குகிறது. சூரியன் எப்படி எல்லாவற்றுக்கும் மையமாக உள்ளதோ அதே போல பூமியினுடைய மையமாக திருவண்ணாமலை தலம் விளங்குவதாக ஸ்காந்த புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. திருவண்ணாமலை சென்று வழிபட்டு வருவது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிரகநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ராசியில் கேது, தைரிய வீரிய ஸ்தானத்தில் புதன், சுகஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன், பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய், கலஸ்தர ஸ்தானத்தில் சனி ராகு, விரயஸ்தானத்தில் குரு என கிரக நிலைகள் இருப்பதால் வீண் செலவு ஏற்பட்டாலும் அதை சமாளித்தும் விதத்தில் வரவு இருக்குது. பயணங்கள் மூலம் உங்களுக்கு அலைச்சல், அதிருப்தி உண்டாகலாம். கனவுகளால் தொல்லைகள் ஏற்படலாம். சரியான நேரத்தில் தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்படும். உஷ்ண சம்பந்தமான நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே மிகப்பெரிய தீர்வு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஓய்வு இல்லாமல் பணியாற்ற வேண்டியிருக்கும். இயந்திரம், நெருப்பு, ஆயுதத்தை பயன்படுத்துவோர் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம். குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேற்றுமை ஏற்பட்டாலும் சரியாகிவிடும். வீடு வாகனம் தொடர்பான செலவுகள் உண்டாகலாம். பிள்ளைகளுக்காக கூடுதல் செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். உறவினர்களுடன் கவனம் தேவை. பெண்களுக்கு மற்றவர்களின் வேலைகளுக்காக அலைய வேண்டியிருக்கும். கலைத்துறையில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அரசியல் துறையில் வாகனங்களில் செல்லும் போது எச்சரிக்கையாக செல்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வியை தவிர மற்றவைகளில் கவனத்தை சிதற விடலாம். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மன சஞ்சலங்கள் ஏற்பட்டு நீங்கும். உடைமைகளை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய வீண் பயம் ஏற்பட நீங்கும். வாகனங்களில் நீங்கள் கவனமாக செல்ல வேண்டியது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். புதிய முயற்சிகள் மூலம் உங்களுடைய பண வருமானம் அதிகரிக்கும். அழகிய ஆடை ஆபரணங்களை நீங்கள் வாங்குவீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாகும். சுப காரியங்களால் உங்களுடைய வீடே விழா காணும் பூணும். திடீரென ஏற்படும் பயணங்களால் ஆதாயம் ஏற்படலாம், மகிழ்ச்சி ஏற்படும். வாடிக்கையாளர்கள் நட்பு பாராட்டும்படி வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைச்சிருக்கு. அதிகாரிகளுடைய நட்பால் ஆதாயம் பெறுவீங்க. அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்தபடி தலைமை பதவிகள்
வாய்ப்புகள் தேடி வரலாம். வீரம் பொங்கக்கூடிய தங்களுடைய சேவைகள் அனைவராலும் அங்கீகரிக்கப்படும். இசை ஆர்வத்தால் சங்கீத மேடை அமையக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு புதிய முயற்சிகளால் உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த முன்னேற்றம் இருக்குது. புத்திர பாக்கியம் ஏற்படலாம். கேளிக்கை நிகழ்ச்சிகளில் ஈடுபடலாம். அது மட்டும் இல்லாமல் மகான்களுடைய தரிசனம் ஆகியவை ஏற்படலாம். பணியில் இருப்பவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அல்லது விரும்பிய இடத்திற்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம். குழந்தை செல்வங்கள் மூலம் உங்களுக்கு மனக்கலக்கம் மற்றும் அவமானங்கள் ஏற்படலாம். பின்னர் தெய்வ தரிசனத்தில் மனம் மகிழ்வதோடு மனதில் அமைதியும் நிலவும். வியாபாரிகளுக்கு முதலீடுகள் அதிகரித்து லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படும். தொழில் வாய்ப்புகள் உங்களுக்கு பிரகாசமாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த காலகட்டம் எடுத்த காரியங்கள் அனைத்திலுமே உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடியதாகும். விரும்பிய பொருட்களில் லாபம் வாங்கி நீங்கள் குவிப்பீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை, புத்திர பாக்கியம், எதிர்பார்த்த பணவரவு ஆகியவை ஏற்படலாம். குடும்பத்தாரிடையே ஓரளவு ஒற்றுமை நிலவும். பயணம், அரசு சம்பந்தமான வேலைகள் மற்றும் தந்தை வகை உறவினர்களால் உங்களுக்கு தொல்லைகள் ஏற்படலாம். புதிய தொழில் முயற்சிகளுக்கு எதிர்பார்க்கப்படும் வங்கி கடன் உதவிகள் உங்களுக்கு சிரமத்திற்கு பின் கிடைக்கும். அரசு உதவியுடன் பணவரவு இருக்கு. ஆறுவது சினம் என சினத்தை அடக்கினார் உங்களுடைய சிரமங்கள் குறையும். உடன் பிறந்தவர்களுடன் அனுசரித்து செல்வது இந்த காலத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபாரத்தில் திருப்திகரமாக நடந்தாலுமே எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு குறையலாம். வியாபாரிகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய வகையில் பண பரிவர்த்தனைகளில் கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எவ்வளவு உழைத்தாலுமே எதிர்பார்த்த பலன்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். அருணாச்சலேஸ்வரரை வணங்கி வர உங்களுடைய துன்பங்கள் விலகும். மன நிம்மதி உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தொழிலையும் நல்ல லாபம் ஏற்பட்டிருக்கு. குடும்பத்திற்காக உற்சாகத்தில் சூழ்நிலைகள் காணப்படக்கூடியதாகவும் உறவினர்களுடைய உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் கீழ் பணிபுரிவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு காணப்படலாம். உங்களின் சிறந்த தகவல் பரிமாற்றம் காரணமாக இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களிடம் காணப்படும் பணம் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு மனம் நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய வகையிலும் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினார் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி உங்களுடைய செயல்களில் வெற்றி பெறலாம். பொறுப்புகளை திறமையாக செய்வது இன்றைய நாள் உங்களுக்கு குறிக்கோளாக இருக்கும். பணியில் உங்களுடைய ஆற்றல்களை நீங்கள் வெளிப்படுத்துவீங்க. சக பணியாளர்களுடைய ஆதரவு கிடைச்சிருக்கு. உங்களுடைய திறமைகளை பாராட்டும் பெறக்கூடியதாகும். உங்கள் துணையிடத்தில் சிறந்த தகவல் பரிமாற்றம் கொண்டிருப்பீங்க. இதனால் உங்கள் துணையிடத்தில் உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியாக இருப்பீங்க. நிதி நிலைமை அசௌகரியமாக இருக்குது. உங்கள் நிதியை பொறுத்தவரை பயனுள்ள முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. பணத்தை நீங்கள் திறன்பட பயன்படுத்துவீங்க. சிறந்த ஆரோக்கியம் காணப்படலாம். உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு. மீனம் ராசி நண்பர்களே, சொந்த முயற்சி மூலம் இன்று அபாரகரமான ஒரு வளர்ச்சி காணக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. பணியிடத்தில் பதவி உயர்வு கிடைக்கலாம். இன்று நீங்கள் அர்ப்பணிப்புடன் பணிபுரிவீங்க. உங்கள் துணையிடத்தில் நல்லுறவு கொண்டிருப்பீங்க. உங்களின் அணுகுமுறை மூலம் அவரின் இதயத்தில் நீங்கள் இடம் பிடிக்கலாம். நிதி நிலைமை உங்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடியதாகும். வங்கி இருப்பை நல்ல முறையில் பயன்படுத்தக்கூடியதாகவும் திருப்தி நிலவக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சாதாரணமான அணுகுமுறை மூலம் உங்களுக்கு செயல்திறன் அதிகரிக்கக்கூடியதாகவும் ஆற்றல் அதிகரிக்கக்கூடிய வகையில் இருக்குது. இதன் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பான முறையில் இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்குது. யோகா மற்றும் தியானம் மேற்கொண்டு இன்றைய நாளை நீங்கள் சிறப்பான ஒரு நாளாக அமைத்து கொள்ளுங்கள். பொதுவாக உங்களுக்கு குடும்பத்தில் உற்சாகமான ஒரு சூழ்நிலைகள் காணப்படலாம். உறவினர்களுடைய வருகை மகிழ்ச்சி தரும். பொருளாதார வசதிக்கு குறைவிருக்காது. புதிய முயற்சிகளில் தவிர்ப்பது நல்லது. உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடியதாகவும் இந்த காலகட்டத்தின் அலுவலக பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். நிர்வாகத்திறன் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.